ஃபர்ஸ்ட் நான் இட்லி தான் போட்டேன். இட்லி பீப் இதே ராமாவரத்தில் சைக்கிள் நான் வருவேன். பீப் 2 ரூபா தான் கிலோ. அன்னைக்கு காடு இதெல்லாம் வயல் ஒரு கருணாக படம் எடுத்து நிற்கிது சைக்கிள் முன்னாடி. அப்படி இந்த காடு இந்த இடம் இந்த இடத்துல விளைய போது எனக்கு ரொம்ப மேசில்த்து போனேன். பணம் தடஞ்சிருக்கேன். அந்த கருணாகத்தை தாண்டி நான் சைக்கிள் எடுத்து போறேன். அதை தாண்டி தான் போய் அவன் பயந்து நிக்கல. எனக்கு வேலை முக்கியம். இங்க தான் பீஃப் ராமாவரத்தில் தான் 2 ரூபா கேஜி. அப்போ ஆனா என்னால அந்த இட்லியை செய்ய முடியல. இட்லி மாவு அரைக்கணும், சட்னி அரைக்கணும், நைட்டு தூக்கம் பத்தல, காலையில நேரத்தில் எந்திரிக்கும் போது அப்ப யோசிக்கிறேன் எப்ப மாத்துறதுன்னு. அப்ப பாஸ்மதிங்கிறது ரோட்ல கிடையாது. டபுள் டி 1989 தள்ளுவண்டியில முத குரோம்பேட்டையில. இன்னைக்கு அந்த குரோம்பேட்டை சும்மா சிங்கப்பூர் மாதிரி மின்னு லெஃப்ட் ரைட்லாம் பில்டிங் ஆயிடுச்சு. ஒரு புளியா மரத்து கடியில ஒரு பாத்ரூம் எல்லாம் யூரின் போற இடம். அதை போய் நைட்ல நான் அந்த முள்ள வெட்டிட்டு செடியெல்லாம் அப்புறப்படுத்திட்டு தள்ளுவண்டி போறதுக்கு அந்த பிளேஸ் ரெடி பண்றேன். கொஞ்சம் அந்த வெள்ள பவுடர் இருக்கு, என்ன சொல்ல தெரியல, யூரியா பவுடர், ப்ளீச்சிங் பவுடர் தூவி விட்டுட்டு தள்ளுவண்டி போறேன். நான் அதனால தள்ளுவண்டி போட்டா அதெல்லாம் சொன்னா கஷ்டமா இருக்கும், நேரம் பத்தாது. அப்படிதான் அது தொழில செஞ்சு இந்த பாஸ்மதி ரோட்ல கொடுத்துட்டா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் எனக்கு. ஒரே பிரியாணி தானே, ஒரே ஐட்டம் தானே. காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு தக்காளி வாங்கிட்டு வந்து அப்படியே என் வைப் வச்சு எடுத்துட்டு தள்ளுவண்டி தூக்குறதுக்கு ஆள் இருக்காது. எங்க ரோட்ல போறீங்க போய் நின்று இப்படி பாப்பா வருவாங்க, கொஞ்சம் தூக்கி வச்சு விடுங்க. டெய்லி ஒரு ஆள் தேவைப்படும் எனக்கு. அவங்க தூக்கி வைக்கிறவங்க ரெகுலர் ஆயிட்டாங்க. கடையில் வந்து ஓசி பிரியாணி சாப்பிடுவாங்க. இன்னைக்கு நான் தானே தூக்கி வச்சேன். அப்படி வாழ்க்கை தொடங்குறேன். எப்படியாவது இது ஒரு இல்லாததை செஞ்சிடணும் அந்த உலகத்துக்கு அப்படின்னு ரோட்டு கொண்டு வந்த பாஸ்மதியா. அதுக்கு நான் பட்டப்பாடு இருக்குது பாருங்க.